கூட்டத்தில் ஒருத்தன் படத்தில் நான் எப்படி சம்மந்தம்னா, நிவாஸ் பிரசன்னா வந்து என்னோட தம்பி மாதிரி. அவர் வந்து என்னோட டீமோட ஓப்பனிங் பவுலர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம். பயங்கர டேலண்டடான ஒரு மியூசிஷியன். இந்த ஜென்ரேஷனோட வித்யாசாகர் அப்படின்னு தான் நான் அவரை கூப்பிடுவேன். நான் அந்த அளவுக்கு மெலடி வந்து ரொம்ப நல்லா போடுவார். ஆல் தி பெஸ்ட் நிவாஸ் பிரசன்னா அண்ட் என்டையர் டீம் ஆஃப் கூட்டத்தில் ஒருவன். டைரக்டர் ஞானவேல் அவர்கள் என்னை ஒரே வாட்டி தான் நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டை வந்து வீடியோ எடுத்தாங்க, டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் வாட்டி மீட் பண்ணேன். ஆனால் ஒரே விஷயம் தெரிஞ்சு, நிறைய வேல்யூஸ் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவருக்கு வந்து வாழ்த்து. அதுக்கான முக்கியமான விஷயம் வந்து பாலசரவணன் நீங்கள் பேசும்போது ஏதோ மிடில் பெஞ்சில் உட்கார்ற பசங்களாம் வந்து பேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிடையாது, நான் மிடில் பெஞ்ச் தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார்றவங்க நல்லா படிப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்லனா இந்த மாதிரி பாலசரவணன் மாதிரி அக்யூஸ்ட்லாம் இருப்பாங்க. நடுவில் உட்கார்றதெல்லாம் யாரெல்லாம்னா நம்ம எல்லாருமே, முக்கால்வாசி பேர் நம்ம எல்லாரும் என்னன்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக இயங்குவோம். எனக்கு என்னன்னா நல்லா படிக்கவும் முடியாது, சுமாராக தான் படிப்பு வரும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, பேக்காக இருந்துட்டு மறுபடியும் உட்காந்துருக்க மாட்டேன். ஃப்ரெண்டில் இருக்கிற பொண்ணுகிட்ட போய்ட்டு கேன் யூ டீச் மீ மேக்ஸ் அண்ட் ஆல் அப்படி கேட்பேன். ஸோ என்னாவும் நாங்கள் 2 பேரும் அப்படியே மேக்ஸ் சொல்லிக்கிறவங்க ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க நல்ல படிக்கிற பசங்களோட. சரி, இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலன்னா படிப்பு ஒழுங்காக வரலன்னா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுருவாங்க. பின்னாடி கெத்தாக ஒரு சண்டை நடக்கும். அந்த பசங்களாம் போயிட்டு யாரையும் அடிக்க போவாங்க. இந்த உடம்பு கண்டிஷன் வச்சு எங்கே அடிக்கணும்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு கத்தி முதல் அடி ஒண்டி அடிச்சுட்டு போய் ஒளிஞ்சுப்பேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசஸ் இருக்கும் இந்த மிடில் பெஞ்சில் உட்கார்றவங்களுக்கு. பட் ஆனால் அவங்க பேக்கெல்லாம் கிடையாது. நம்ம இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் மிடில் பெஞ்சஸ்னால் நம்ம வந்து இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. பட் somehow we'll find a path. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன நினச்சிப்பேன், நான் வந்து பேக்கு கிடையாது, பட் டெஃபினட்டாக வந்து எனக்கு இந்த மிடில் பெஞ்சராக ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப பெருமை. நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி தெரிஞ்சு தேடி என்ன பண்ண போகிறோம்னு புரியாமல் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஃபைண்ட் ஒன். அதே விஷயம் தான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ்.